சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கூகுள் பையனும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு தெரியலையே. ஒண்ணும் தெரியாத பையன் நினைச்சா அக்கா வீட்டுக்காரன் கூட பார்க்காம மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டானே. இவனெல்லாம் என்னன்னு சொல்றது? நீ யாருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க? உன் அண்ணனுக்கு தான். அவரு தோட்டத்து வீட்டுல இருக்காருல்ல, அவருக்கு கொடுத்து அனுப்பதான் சாப்பாடு கட்டிட்டு இருக்க. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல கஸ்தூரி. ஒத்துமையா இருந்த வீட்ல விரிசல் விழுந்த மாதிரி உங்க அண்ணன் தனியா தோட்டத்து வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அத்தை, மாமாவால மட்டும் அங்க தனியா இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்காம வீட்டுக்கு வராம அவரால் அங்க நிம்மதியா இருக்க முடியாது அத்தை. பாவம் அண்ணன், அங்க அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரோ. நாம எல்லாரும் சேர்ந்து அப்புறமா மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவோம். நாம என்ன மன்னிப்பு கேட்டாலும் அவர் மனசு மாறுவாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. காலையிலே அவரை பார்த்து பேசி கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன். கோவத்துல கத்தி விட்டாரு. எல்லாம் ஏன் தப்புதான் மீனா. நம்ம வெளியில போனதையும் ராம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததையும் நான் அவருக்கு அங்க இருக்கும்போதே போன் பண்ணி சொல்லி இருக்கணும். ஆனா இங்க வந்து சொல்லிக்கலான்னு விட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைல வந்து முடிஞ்சிருக்கு. நாம சொல்றதுக்கு முன்னாடி அந்த வீணா போன வேதநாயகி வந்து சொன்னதுனால வேதநாயகி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமான்னு அவரு கோச்சுக்கிட்டாரு. வருத்தப்படாதீங்க அத்தை, எதுவுமே நம்ம கைய விட்டு போகல. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமே சரியாயிடும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது அத்தை. நல்ல குடும்பத்து மேல எப்பவுமே சில பேரோட கண்ணு படதான் செய்யும். அது வழக்கமா நடக்கிறது தானே. இது எல்லாத்தையுமே நாம தானே அத்தை சரி செய்யணும். அதுக்கு நாம பெருசா ஒன்னும் பண்ண வேண்டியது இல்ல அத்தை. வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசினாலே நமக்குள்ள வர பாதி பிரச்சனை தீர்ந்து போயிரும். பேச கூட மாட்டேன்னு தானே உன் மாமா கோச்சிட்டு போய் தோட்டத்து வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அதுக்காக அவர் அப்படியே விட்டுறலான்னு சொல்றீங்களா? அத்தை, பொதுவா எல்லா குடும்பத்திலயும் கோச்சிட்டு போனவங்க அவங்களாவே திரும்ப வரட்டும்னு விட்டா போனவங்கள பாதி பேர் கூட திரும்ப வரமாட்டாங்க. கோவத்துல வீட்டை விட்டு போனவங்க அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கும்னு நினைப்பாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நாம தான் அத்தை அவங்க கிட்ட பேசி கூட்டிட்டு வரணும். மாமாவுக்கு சில விஷயங்களை பேசி புரிய வச்சாலே போதும். அவரே திரும்ப வீட்டுக்கு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த சாப்பாட்டை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறதுன்னு சொல்லு. நான் போய் கொடுத்துட்டு வரேன் அத்தை. நீயா? அவர் வீட்டை விட்டு போனதே ஒன்னாலதான்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுல நீயே போய் அவரை பார்த்தேனா மறுபடியும் நல்லா வாங்கி கட்டிக்குவ. அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, நானே போய் குடுக்கறேன். நீங்க குடுங்க. மாமா பாவம் பசி தாங்க மாட்டாரு வேற. என்னமோ நீ சொல்ற. ஏய், நீங்க யாரும் போக தேவையில்ல. என் அப்பாவுக்கு நானே சாப்பாடு கொடுக்க போறேன். நீயா? ஏன் நான் கொடுத்தா எங்க அப்பா சாப்பிட மாட்டாரா? என்னமோ நீயான்னு கேக்குறீங்க. இல்ல, என் அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க கொண்டு போய் கொடுத்தா சாப்பிடுற என் அப்பா நான் கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட மாட்டாரா? தேவி, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னமா நீயான்னு கேக்குறாங்க? தேவி, நாங்க யாராவது கொண்டு போய் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்னு மட்டும் தான் சொல்லுவாரு. இப்ப இருக்கிற கடுப்புல உன்னை பார்த்தாரு சாப்பாடு கேரியரை தூக்கி உன் மேலே போட்டுருவாரு. என் அப்பாவுக்கு ஒன்னும் என் மேல சாப்பாடு தூக்கி வீசுற அளவுக்கு எந்த கோவமும் இருக்காது. நான் என்ன அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்தவா போன? நீ ஊரெல்லாம் சுத்த போல, நீ கணேச கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிதானே போன. அது எல்லாத்தையும் மன்னிச்சு என் அப்பா என்ன அவர் மகளை ஏத்துக்கிட்டாருல. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என் அப்பாக்கு நானே சாப்பாடு கொண்டு போறேன். கண்டவங்களாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என் அப்பாக்கு என்ன அன்னதானமா போடுறீங்க? என் அப்பாக்கு நான் இருக்கேன். என் அப்பாவை வீட்டை விட்டு துரத்திட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்களா? ஏய், போ போ. நீ போனாதான் உனக்கு உன் அப்பனை பத்தி தெரியும். இவையே ரவதி இப்படி பேசிட்டு போறா?